55 நாள்ல 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி முடியலன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துறேன் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 28வது நாள். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி நேற்று ஆர்டரே இல்லை. ஆனாலும் நான் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கிறேன். இந்த 28 நாள்ல இன்னைக்குதான் ரொம்ப மோசமான நாளா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரேபிட்டோல 271 ரூபாய் ஓட்டிருக்கோம். ஓலால 165 ரூபா ஓட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 300 ஆட் பண்ணிக்கலாம். இந்த 300 எதுக்குன்னா, நேற்று ஒரு கஸ்டமர் கிட்ட பேச்சு போட்டு ரெகுலராக நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினா 736 ரூபா வருது. இது நம்ம பெட்ரோல் வந்து 270 ரூபா போட்டோம். அதை மைனஸ் பண்ணா 466 ரூபாய் இன்னைக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். நம்ம நேற்று வரைக்கும் 39,822 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு ஓட்டினதை கூட்டினா 40,288 ரூபா நம்ம 28 நாளைக்கு ஓட்டியிருக்கோம். இந்த 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ ஓட்ட வேண்டியது இருக்குன்னா 59,712 ரூபா ஓட்டணும். அதை மீதி இருக்க 27 நாளுக்கு கால்குலேட் பண்ணா ஒரு நாளைக்கு 2,212 ரூபா கிட்ட ஓட்ட வேண்டியது வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சிருந்தோம்னா 1,820 ரூபா வச்சிருந்தோம். இனிமேல் வந்து 2,220 ரூபா தான் நம்ம டார்கெட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 28 நாளுக்கு கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். சரி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதில் டயர்டாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த டயர்ட்னஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. தொடர்ந்து ஓட்ட போகிறோம். 1,00,000 ரூபா சம்பாதிக்க போகிறோம் 55 நாளில்.